இந்திய அரசியலில் பல நிலைப்பாடுகள் மாறியிருந்தாலும் கூட ஹிந்துத்துவா என்கின்ற கொள்கையில் ஏற்றமிறக்கம் அப்பொழுது இருந்தாலும் இன்றைக்கு ஹிந்துத்துவா கொள்கையின் மூலமாகவே அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா முழுமையாக ஹிந்துத்துவாவினுடைய கொள்கைகளை அவர்கள் ஏற்று அந்த கொள்கையின் அடிப்படையில் பல்வேறு நிலைப்பாடுகளையும் கூட, குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிராக அவர்களுடைய கொள்கைகள் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு உண்டு. பால் தக்கரையால் தமிழர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற சிவசேனாவும் ஒரு தீவிரமான ஹிந்துத்துவா கட்சியாக மாறியது. அதை போன்று தற்போது டெல்லி அரசியலில் ஹிந்துத்துவா, ஹிந்து சனாதனம் மட்டுமில்லாமல் அனுமன் போன்ற பல குரல்கள், ராமர் ஆட்சி என்கின்ற குரல்கள் எதிரொலிப்பதை பார்க்கின்றோம். பாரதிய ஜனதா இந்த குரலை வலிமையாக உயர்த்துவது இது ஆச்சரியப்படுவதற்கான செய்தி ஒன்றுமில்லை. ஆனால் ஆம் ஆத்மி கட்சிதான் ஹிந்துத்துவ அடையாளத்தோடு பரப்புரையில் ஈடுபடுவது ஒரு நவீன கால மட்டுமல்ல, இந்தியாவில் ஹிந்துத்துவாவில் மற்றொரு கட்சி பயணிக்கிறதா என்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா என்று சொல்லக்கூடிய கடும் போக்குவாதத்தை பாரதிய ஜனதாவும் அதனுடைய கிளை துணை அமைப்புகளான சங்க பரிவார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாட்டிறைச்சி விவகாரத்திலும் கூட, அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துடைய கட்சியும் கூட முஸ்லிம்களை மிக கடுமையாக கருவறுக்கக்கூடிய காட்சியும், கன்வார் யாத்ராவில் இஸ்லாமியர்களுடைய கடைகள் அடைக்கப்பட வேண்டும், அவர்கள் ஒதுங்கியிருக்க வேண்டும், கடைகளின் முதலாளியுடைய பெயர் பதிப்புரை செய்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கடுமையான இந்திய ஜனநாயக நெறிமுறைகளுக்கு மாற்றமான ஹார்ட்கோர் ஹிந்துத்துவாவை யோகி ஆதித்யநாத் செய்கிறார். அதை இப்பொழுது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஹிந்து வாக்காளர்களை காக்கும் வகையில் ஹிந்து மதத்துக்கு சார்பான கட்சி என்பதை வலியுறுத்தும் நோக்கிலும் டில்லியில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியும் எதிர்க்கட்சியான பாஜக இரண்டுமே தேர்தல் பரப்புரைகளை செய்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 5 அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து தற்போது வேட்பாளர்கள் சனிக்கிழமை பரிசீலனை செய்யப்பட்டன. அதாவது நேற்று இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு அணியாகவும், காங்கிரஸ் வேறொரு அணியாகவும், எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றொரு அணியாகவும் களம் இறங்கியுள்ளன. இது தவிர பகுஜன் சமாஜ் கட்சி, அதாவது ஒய்சினுடைய கட்சி IAM உள்ளிட்ட சில கட்சிகளும் கூட தனித்து தேர்தலில் களம் கண்டன. இந்நிலையிலே வாக்காளர்களை ஈர்க்கும் விதமாக அனைத்து யுத்திகளையும் ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கையாண்டு வருகிறது. டெல்லியை பொறுத்தவரை பெரும்பான்மை வாக்காளர்களாக ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளார். இதனால் அவர்களுக்கு சார்பாகவே காட்டிக்கொள்ள இந்த கட்சிகள் போட்டி கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்கின்றது. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி தலைநகரில் மீண்டும் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் கோயில் பூசாரிகள் மற்றும் குருத்வாராக்களின் கிராந்திகளுக்கு பூஜாரி கிராந்தி சம்மான் திட்டத்தின் கீழ் மாத ஊதியம் 18,000 வழங்கப்படும் என்று அறிவித்தது. தில்லியிலே மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாவதாக இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அக்கட்சி அறிவித்துள்ளது. இதற்கு போட்டி போடும் வகையில் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கோயில்கள் மற்றும் குருத்வாராக்கள் உள்பட வழிபாட்டு தலங்களுக்கு மாதந்தோறும் 500 யூனிட் இலவச மின்சாரம் அறிவிக்க திட்டமிட்டுள்ளது. பாரதிய ஜனதா ஏற்கனவே தனது தேர்தல் வாக்குறுதியின் முதலாவது பகுதியை சமீபத்தில் வெளியிட்டது. டெல்லியில் வாழும் வறிய நிலை மக்கள், நலிவடைந்த இந்துக்களை ஏமாற்றியும் வாக்கு வங்கியை பெருக்க சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஆதரிப்பதாகவும் ஆம் ஆத்மி, பாஜக ஆகிய இரு கட்சிகள் பரஸ்பர கடும் மோதலில் ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை மற்றொருவர் மேல் சுமத்தி வருகிறார்கள். சமீபத்தில் அயோத்திய ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தின் 1ஆம் ஆண்டு விழாவில் JLN விளையாட்டரங்கில் நடந்த இந்த பேரணியில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை எழுப்பினார்.
தலைநகரில் வாழும் குடிசைகளின் ஆட்சியில் உள்ள கட்சியை மாற்றுவதன் மூலம் டெல்லிக்கு விடுதலை கொடுப்போர்களாக மாற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அமித்ஷாவை பொறுத்தவரை மிக தீவிர ஹிந்துத்துவாவை சொல்லக்கூடிய, அதாவது அவருடைய வார்த்தைகள் கடுமையாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர். அதே போன்று வால்மீகி மந்திர் பகுதியில் 44 வாக்காளர்களின் பெயர்களை நீக்க ஆளும் ஆம் ஆத்மி கட்சி மனு அளித்துள்ளதாகவும், இதன் மூலம் தலித் எதிர்ப்பு அரசியலில் கெஜ்ரிவால் ஈடுபடுவதாகவும் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து அமித்ஷா குற்றச்சாட்டை பதிவு செய்தார். ஜனவரி 14ஆம் தேதி புதுடில்லி தொகுதியை சேர்ந்த கெஜ்ரிவாலுக்கு எதிராக போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மா கெஜ்ரிவாலின் அறிவுறுத்தலின் பேரில் வால்மீகி மந்திர் பகுதியில் உள்ள வாக்காளர்கள் டெல்லி தேர்தல் அதிகாரி அலுவலகம் சரிபார்க்கிறது. ஆனால் மசூதிகள் மற்றும் தர்காக்களில் உள்ள பகுதியில் அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டினார். ஹனுமன் பக்தரான தன்னை அழைத்து கொள்ளும் அரவிந்த் கெஜ்ரிவால் வால்மீகி கோயில் மற்றும் பிரச்சின் ஹனுமான் மந்திரில் பிரார்த்தனை செய்த பிறகு புதுடெல்லி தொகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல கல்காஜி கோயில் மற்றும் அப்பகுதியில் உள்ள குருத்வாராவிலும் கூட பிரார்த்தனை செய்த பிறகே முதல்வர் அதிஷி தனது வேட்புமனுவையும் கூட தாக்கல் செய்தார். ஜங்புராவில் இருந்து களமிறக்கப்பட்ட தில்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா ஜம்முவில் உள்ள வைஷ்ணவா தேவி கோயிலில் உட்பட பல முக்கிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டார். தொகுதியில் உள்ள கிலோகரி பகுதியில் உள்ள அங்கூரி தேவி கோவிலிலும் கூட ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்த பிறகு சிசோடியா ஜாம்புராவில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த கோயில்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி, பாரதிய ஜனதா தலைவர்கள் வருகை தரும் தகவல்கள் சமூக ஊடகங்களின் நாளிதழ்கள், தொலைக்காட்சிகளின் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டன. ஆம் ஆத்மி கட்சி தனது மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிட சனாதன் சேவா சமிதிக்கு நிர்வாகிகளையும் நியமித்துள்ளது. அதாவது சனாதனத்திற்கென்று ஒரு சேவா சமிதியை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். தனது மந்திர் பிரகோஷ் தலைவரான கர்னேல் சிங்கை ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சத்யேந்தர் ஜெயினுக்கு எதிராக ஷக்கூர் பஸ்தியில் இருந்து நிறுத்தியுள்ளது. 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நேரத்தில் தற்போது இந்தியா எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுகின்றது. ஒவ்வொருவரும் மதத்தின் மூலமாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த பாடுகளை அவர்கள் மேற்கொண்டுகிறார்கள். குறிப்பாக நம்பிக்கை மட்டுமே மதம். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கடவுள் வழிபாடு என்பது அவர்களின் ஆத்ம பரிசோதனை மற்றும் மனசாட்சியின் அடிப்படையில் இரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பு. ஆனால் இன்றைக்கு அதை வியாபாரமாக இக்கட்சிகள் மாற்ற முனைகிறது பெரும் கேலி பொருளாக இருக்கின்றது. இது உலகளவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெறுகிறது. இந்தியா இந்த போக்கை கையாண்டால் இதனுடைய தீவிரவாதம், இதனுடைய தீவிர போக்கு சிறுபான்மையிற்கும் தலித்துகளுக்கும் எதிரான மன வலிமை வேறு ஒரு வடிவத்தை நடக்கும். அது இன்று இல்லை என்றாலும் கூட நாளை நடக்கலாம். ஏனென்று கேட்டால் ஹனுமானையோ ராமரையோ அவர்கள் பூஜிப்பதை எந்த ஒரு சக்தியும் தடை செய்துவிட முடியாது. ஆனால் அதை அரசியலுக்காக பயன்படுத்தி நவீன கால மக்களிடத்தில் நாங்கள்தான் இவர்களின் காட்சி பொருளாக்கி இவர்களை பாதுகாவலர்களாகவும் இந்துக்களுக்கு காவலர்களாகவும் காட்டிக்கொள்ளும் பாரதிய ஜனதா தற்போது புதிய உருவாக்கம் எடுத்திருக்கிற ஆம் ஆத்மி இந்த போட்டி இந்திய ஜனநாயகத்துக்கு சாத்தியக்கூறுகளை விளைவிக்குமா? அதாவது பன்முனை சமூகத்தில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். டெல்லியிலிருந்து உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.